பணியாளர்கள் ரீவர் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ரீவர் செய்திருக்கிறார். புதுப்பித்து இன்றைக்கு திரைப்பட விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த திரைப்பட விழாவுக்கு நம்முடைய திருவள்ளூர் பிரஸ் கிளப்பின் கௌரவ தலைவர் திரு ரவிச்சந்திரன் அவர்களே, தலைவர் திரு பிரபு முனுசாமி அவர்களே, செயலாளர் திரு எம் லோகநாத் அவர்களே, பொருளாளர் டிஜே வசந்தகுமார் அவர்களே, துணைத் தலைவர் எஸ் சுரேஷ் பாபு அவர்களே, துணைத் தலைவர் திரு டி மகேஷ்குமார் அவர்களே, இணைச் செயலாளர் திரு எஸ் யுகந்தர் அவர்களே, திரு டி விநாயகமூர்த்தி துணை செயலாளர் அவர்களே, துணை செயலாளர் டி திரு ராதாகிருஷ்ணன் அவர்களே மற்றும் பிரஸ் கிளப்பின் உறுப்பினர்களே, நிர்வாகிகளே, தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர் சங்கத்தின் மாவட்ட நிர்வாகிகளே, இணைப்பு சங்க நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் மாவட்ட சங்கத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த திரைப்பட நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவரையும் மீண்டும் மாவட்ட சங்கத்தின் சார்பில் இருகரம் கூப்பி வணங்கி எங்களுடைய மாவட்ட சங்கத்தின் முன்னாள் தலைவர், இப்பொழுது ஓய்வு பெற்ற சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் அருமை அண்ணன் திரு ஆர் போஸ் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். பொறுப்பாளர்கள் திரு ராஜேஷ் முத்தவர்களையும் மாவட்ட சார்பில் வருக வருக என வரவேற்கின்றோம். திரு பன்னீர்செல்வம் அவர்களையும் சங்கத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்கின்றோம். தமிழ்நாடு அரசு அலுவலகம் 1970 அப்புறம் சொல்றேன் இதை பெட்டிக்கலாம் நான் எனக்கு தான் சொந்தம் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு இங்கே வாட்ச்மேன் வாட்ச்மேன் கிட்ட சொன்னாங்க. இப்போ பாஸ்கர்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பொறுப்புள்ள ஒரு இது பண்ணோம். இன்றைய நிலைமையில் மாநில பல்கலைக்கழகம் வந்து இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்காரு. இது பெரிய ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது பில்டிங் என்னால் முடியாத பற்றி தம்பி பண்ணி முடிச்சிருக்காங்க. இதனால் என்னுடைய வாழ்த்து தெரிவித்து நன்றி பண்ணுவேன். அதே போன்று தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர் சங்கம் என்பது ஒரு தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கம். எங்களுடைய தலைமை அலுவலகம் சென்னை சேப்பாக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 மாடி கட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே போன்று தமிழ்நாடு முழுவதும் எங்கே சென்றாலும் இப்ப திருச்சி ஜங்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் இருக்கும். அதே போல அனைத்து மாவட்டங்களையும் ஆனா சின்ன பில்டிங் இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் தான். அதே போன்று கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு கொண்ட ஒரு தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர் அடிப்படை பணியாளர் சங்கத்திற்கு ஒரு பெரிய ஒரு மாபெரும் இயக்கம். அந்த இயக்கத்தில் நாங்கள் வந்து ஒரு பொறுப்பேற்று பணியாற்றுவது ஒரு மிக்க மகிழ்ச்சி எங்களுக்கு. அதே போன்று எங்களுடைய அழைப்பை ஏற்று திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து வருகை தந்துள்ள எங்களுடைய மாவட்ட நிர்வாகி திரு ராசுகுட்டி அவர்களுக்கும் திரு ஆதி திராவிட மற்றும் பழநலத்துறை சார்ந்த திரு மீனா அவர்களுக்கும் சங்கத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்கின்றோம். அடுத்தபடியாக தமிழ்நாடு அரசு மிகவும் சந்தோஷமாக உள்ளது. ஏனென்றால் அரசு பணியாளர் சங்கத்துடைய மாவட்ட தலைவராக இருந்தாலும் எங்களுக்கு வந்து ஒரு கட்டிடம் இல்லை தெரிவித்துள்ளோம். நன்றி. சங்கத்தின் துணைத் தலைவர் திரு நாகலிங்கம் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். இந்த அளவுக்கு வந்து நம்ம பணியாளர்கள் வந்து அமர்ந்து சங்கத்தை வளர்ச்சியாக பாடுபடணும்னு நம்ம மாவட்ட தலைவர் சண்முகன் அவர்கள் அயராத வந்து பாடுபட்டு இருந்தார். இருந்தாலும் முடிந்த அளவுக்கு வந்து சிறப்பாக வந்துட்டார். அவருக்கு நன்றி சொல்கிறேன். இத்துடன் என்னுடைய உரையை நான் முடிந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட துணைத் தலைவர் திரு டபிள்யூ சாத்தா அவர்கள் சிறப்புரையாற்றுவார்.
இங்கே ஒரு நிகழ்ச்சியை நடத்துவர்கள் சொன்னால் அதற்கு முன்னாடி பார்த்திருப்போம் என்று சொன்னால் நாங்கள் பலமுறை சீரும் சிறப்பமாக இருக்கிறது என்று அனைவருக்கும் தெரியும். இதற்கெல்லாம் காரணம் யார் என்று சொன்னால் திருவள்ளூர் மாவட்டத்தின் அடிப்படை பணியாளர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் அருமை அண்ணன் இருக்கக்கூடிய எம் சண்முகம் அவர்கள் தான் முதற்கண் காரணம். எனவே இந்த நாளில் அவருக்கும் அநேக பணிகள் எங்ககிட்ட அடிக்கடி பேசுகிற பொழுது வீட்டிலே பணி வேலையிலையும் பணி அழுத்தம் இருந்தாலும் கூட சங்க ஆகிய இடங்களிலே நம்ம சங்க கட்டிடம் இருக்கிறது. அவர்களெல்லாம் கூட அந்த மட்டக்கள நிர்வாகிகளை அழைத்து ஒரு சங்கங்களை புதுப்பித்து அதை சொல்லி என்னுடைய சிறப்புரையை நான் எங்களுடைய அழைப்பை ஏற்று தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை மேல்நிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி பிடி சங்கத்தினுடைய மாநில தலைவர் பொது சுகாதாரத்துறையினுடைய பொறுப்பில் இருக்கின்ற அசிஸ்டன்ட் பொறுப்பில் இருக்கின்ற திரு பி என் கருணன் அவர்களையும் ஆதி திராவிடர் பள்ளி மற்றும் கல்வி பள்ளி உயர்கல்வியுடைய மாநில பொதுச் செயலராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இந்த வகையில் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் சங்கம் வைத்துக் கொண்டு சில நம்முடைய ஆதிராத்திரை பள்ளிக்கும் மற்ற பள்ளிகளுக்கும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். அரசுக்கு சில கோரிக்கைகளையும் வைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த வகையிலே இன்றைய தினம் நமது ஆதிராத்திரை அலுவலக சங்க உதவியாளர் சங்க அடிப்படை தலைவர் அவர்கள் மாவட்ட தலைவர் அவர்கள் என்னை அழைத்து இன்றைய தினம் நம் மற்றும் அடிப்படை பணியாளர் சங்கத்தின் கட்டட திருப்பிழாவிற்கு வருகை புரிந்திருக்க திருவள்ளூர் பிரஸ் கிளப் அவர்கள் எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்த அனைத்து தோழர்களுக்கும் நன்றி. ஒரு சால்வடை சார் பாருங்க மகேஷ் பாருங்க பாருங்க சங்கத்தின் அழைப்பை ஏற்று கம்யூனிஸ்ட் பக்கத்துல அதே போன்று அரசு பணியாளர் சங்கத்தினுடைய மணியவர்கள் சால்வை அளிப்பார். அப்படியே பாருமா சால்வை அணிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நாகலிங்கம் அவர்களுக்கு அவர்களை சிவா சார் இங்க பாருங்க ஓகே அதே போன்று சார் சார் இங்க பாருங்க பாருங்க
மாறன் நில்லு. மாவட்ட செயலாளருக்கு கௌரவ தலைவரை நான் தான் சாலை அளிக்கின்றார். சார் இங்க பாருங்க. அப்பா ஸ்டேட் பேங்க் எதிர பண்றேன் என்ன பண்ணி தேடன்றா. எதிரவே அவ்வளோ வண்டி நிற்கிது பாரு பேனர் எல்லாம். சங்கத்தினுடைய துணை செயலாளர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் வந்திருக்கும் இங்க பாருங்க. ராசுகுட்டி அவர்களை முழுதாக அழைக்கிறோம். அதேபோல சங்கத்தின் சார்பில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நாட்டுடைய மாவட்ட செயலாளர் இங்க பாருங்க பாருங்க. மாவட்ட துணை செயலாளரும் பிசிஎம்பிசி துணையை சார்ந்த திரு ராஜேஷ் அவர்களுக்கு பிரஸ் அப்படியா? கிளப் சங்கத்தினுடைய கௌரவ தலைவர்கள் சாலை வழங்கியிருப்பார். சரி வாங்க. ஒன் கால் ட்ரெயின் ஏற்றிங்களா? அப்படியா? அர்மன் ட்ரெயினா? சரி வா. இங்க பாரு சாம. இங்க பாருங்க. மாவட்ட நிர்வாகிகள் யாராயினும் ஈடுபட்டிருந்தால் முன்னதாக வருமாறு முத்து பாருங்க. பாருங்க அண்ணா இங்க பாருங்க. இங்க பாருங்கண்ணா. உள்ள வருஷம் இங்க பாருங்கண்ணா. சூர்யா அவர்களை முன்னதாக வருமாறு அழைக்கிறேன். சூர்யா திருத்தணி ஓஎஸ்டி ஆபரேட்டர் திருவள்ளூர் மாவட்டத்தின் செயலாளர் லட்சுமணன் அவர்களுக்கு மாதவன் அவர்கள் முன்னதாக வருமாறு அழைக்கிறேன். அடுத்ததாக அமுல் என்ற கிருஷ்ணன் முன்னதாக வருமாறு அழைக்கிறோம். அடுத்ததாக அருமை நண்பர் பத்திரிகை நண்பர் ஏழுமலை அவர்கள் முன்னதாக வருமாறு என்று நினைக்கிறேன். முகுந்தன் அவர்களுக்கு சிவா பிடிஏ சங்கத்தின் தலைவர். அடுத்ததாக பத்திரிகை முன்னதாக வருமாறு என்று நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியாக சிறப்பாக இங்க பாருப்பா. தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர் இங்க பாரு. ஏழுமலை ஒண்ணு. அடுத்ததாக ஏழுமலை இங்க பாரு. இங்க பாரு கொஞ்சம் வழி. சிறப்பாக ஒரு பத்திரிகை நண்பர் ஏழுமலை அவர்களுக்கு சால்வை அளிக்கப்படுகிறது. ஐயோ சாரி ஃபுல்லா நான் சால்வை அளிக்கிறார். இங்க பாரு. அடுத்ததாக சிறப்புரையாற்ற வந்திருக்கிறோம் பத்திரிகை. இந்த கட்டிடத்தை திறக்கின்ற போது எங்கள் மனதில் உங்களை எல்லாம் அழைத்து எங்கள் சங்க கட்டிடத்தை நாங்கள் விரைவில் திறக்க உள்ளோம் எங்களுக்குள் ஒரு உணர்வை ஏற்படுத்தி கொடுத்த நீங்கள் எங்களுக்கு முன்னுதாரணமாகவும் குருவாகவும் இருந்து செயல்பட்டு வருகின்றீர்கள். கடைநிலை ஊழியர் என்பதால் இந்த கடைநிலை ஊழியர் தான் இந்த எல்லாத்தையும் நிர்வகிக்கின்ற மாபெரும் பொறுப்பை உங்களிடத்தில் இருந்து வருகின்றன. கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள் அவ்வப்போது நாங்கள் கேட்டுக்கொண்டு அது செய்தியாக வெளியிட்டுக் கொண்டு இருக்கின்றோம். இன்று முதல் உங்கள் செய்தி எங்கள் செய்தியாக கட்டிடத்தில் எங்கு நடந்தாலும் அந்த செய்திகள் எங்களுக்கு கவனத்துக்கு நீங்கள் அந்த சங்க நிர்வாகிகளும் கொண்டு வந்தாலும் அதை நாங்கள் மாநில அளவில் பிரசித்து தருவோம் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா ஒத்துழைப்பிலும் மாநிலம் முழுவதும்
உங்களை முன்னிறுத்தி கொடுப்பதற்கு முக்கிய பொறுப்பாக நாங்கள் இருப்போம் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். எங்கள் சங்க கட்டிடம் இப்பொழுது சிறப்பாக எங்களுக்கு தான் இங்கே நீங்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறீர்கள். அதே முக்கியத்துவத்தை நாங்கள் செலுத்துகின்ற வகையில் மிக சிறப்பான ஒரு கட்டடத்தை இங்கே துவக்கி வைத்து இந்த மாவட்டத்தில் உங்கள் முன்னிலையில் உங்கள் தலைவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்தார்களோ அதே உத்தியோகத்துடன் நாங்கள் உங்கள் கையால இந்த சங்கத்தை துவக்கப்படும் என்பதை நன்றியுடன் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் கோரிக்கைகள் எப்போது தகவல் கொடுத்தாலும் அதை உங்களுக்கு பக்கபலமாக இருந்த ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் உரிமைகளுக்காக குரல் இருக்கின்ற போது நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்போம் என்பதை இந்த நிகழ்ச்சி மூலமாக உறுதிபட தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் அனைத்து ஒத்துழைப்பும் தருவோம் என்று நன்றி கூறி வாய்ப்பு கொடுத்தமைக்கும் எங்களை முன்னிறுத்தி வைத்ததற்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. அனைத்து பிரஸ் கிளப் சங்கத்தின் சார்பில் மீண்டும் நன்றிகளை கவனத்தை தெரிவித்துக் கொண்டு திரு பிரபு முனுசாமி அவர்கள் சிறப்புரையாற்றுவார். தலைவர் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். இந்த மாலை பொழுதுல எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இருக்கு. நாங்க பிரஸ் கிளப் சங்கம் திருவள்ளூர் மாவட்டத்துல முதல்ல தொடங்கி அந்த செய்தியை யாருக்கிட்டையும் நாங்க கொண்டு போல. ஆக்சுவலா சங்கத்துல மீட்டிங் போட்டோம், ஆரம்பிச்சோம். ஐயா தான், அதாவது எங்க கௌரவ தலைவர் ஐயா தான் வழிகாட்டுதலின் பேர்ல இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. இதுக்கு திருவள்ளூர் பிரஸ் கிளப்னு பேர் வச்சது உங்களுக்கு யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. இந்த வழிவகையை ஏற்படுத்தி கொடுத்து, அதாவது எல்லாருக்கும் செய்தி போட்டு விளம்பரப்படுத்துற நாங்க எங்களை நாங்களே விளம்பரப்படுத்திக்கிறது ரொம்ப சிரமப்பட்டோம். எங்க சங்கத்தை மத்தவங்க கிட்ட கொண்டு சேர்க்கறதுல ரொம்ப எப்படி போய் சேர்க்கறது, அப்படி முன்னுக்குள்ள ஒருத்தவங்க வரல அவங்க வரலன்ற மாதிரியான செயல்பாடுகள் இருந்தது. அப்போ சங்கத்தை மற்றவர்களுக்கு முன்னாடி கொண்டு சென்று இந்த விழா நடைபெறுகிறது. இந்த விழாவில் பிரஸ் கிளப் பங்கேற்று இருக்கோம்னா அதுக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் காரணம். அதுக்கு மற்றவங்க யாருமே, நான் உட்பட யாருமே உறுதுணையா இல்லை. பட் 3 மணி, அதாவது 3 days, ஒரு நாள் 7 மணி நேரம் 8 மணி நேரம் அதுக்காக உழைச்சி அந்த பேனர் போடணும், போஸ்டர் போடணும்னு சொல்லிட்டு உழைச்ச எங்க சங்கத்தின் பொறுப்பாளர், அதாவது நாளைய பொறுப்பாளர் இப்போது தற்போதைய உறுப்பினர் ஷாம் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பிலும் இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு தலைமையேற்றிருக்கும் அனைவரின் சார்பாகவும் எங்களுக்கு மிக்க மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற உழைப்புகளை கொடுத்தா மட்டும்தான் நாங்க சங்கமா வெளியே வர முடியும். ஏன்னா இப்போ இவருக்கே அப்பாவுக்கே நான் சங்கம் ஆரம்பிச்சதை சொல்லல, என்னோட ஸ்டேட்டஸ் பார்த்திருப்பாங்க. அந்த ஸ்டேட்டஸும் அந்த டிசைன் பண்ணதுக்கான காரணமும் ஷாம் தான். சோ இந்த மாதிரி சங்கத்துக்காக நேரம் பார்க்காம காலம் பார்க்காம தன்னோட உடல்நிலையை பார்க்காம உட்கார்ந்து இதை ஒர்க் பண்ண ஷாமுக்கு அனைவரும் சேர்ந்து கௌரவப்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். இவங்கதான் இந்த நிகழ்ச்சிக்கு பிரஸ் கிளப் பங்கேற்கிறதுக்கான காரணம். சோ அதை விளம்பரப்படுத்துறதுக்காக இருந்த, அதாவது தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் சங்கத்தின் மாவட்ட தலைவரும் நமது சங்கத்தின் கௌரவ தலைவரும் பொறுப்பாளர்களும் அவரை கௌரவிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சி நாங்க கலந்துக்கிட்டோம். இப்போ பிரஸ் கிளப், திருவள்ளூர் பிரஸ் கிளப் வெளியே தெரியுதுன்னா அதுக்கு உங்களோட பங்களிப்பு தான் ரொம்ப காரணம். ரொம்ப ரொம்ப நன்றி ஷாம். பக்கத்துல முன்னாடி பாருங்க. திருவள்ளூர் அருமையான சங்கம். இந்த அருமையான சங்கத்திற்கு மாவட்ட தலைவராக மனிதநேய மிக்க அவர்களது நிர்வாக திறமையை இந்த இடத்திலே நான் மிகவும் சிறப்பாக கண்டுகளித்தேன். ஏன் என்று சொன்னால், பல கூட்டங்களை பார்த்திருக்கிறேன், நான் நடத்தியும் இருக்கிறேன். எந்த கூட்டத்திலும்
நிர்வாகிகளை கௌரவிப்பது என்பது அனைவரும் பேசி முடித்த பிறகுதான் இருக்கும். ஆனால் இந்த கூட்டத்தில் தான் முதலிலே நிர்வாகிகளை கௌரவித்து அதன் பிறகு பேச்சாளர்களை பேச அழைத்திருக்கிறார். அதுவே இந்த சங்கத்தினுடைய சிறந்த நிர்வாகியாக நான் கருதுகிறேன். ஏன் என்று சொன்னால் அவர் நிர்வாக திறமையின் காரணமாகத்தான் அவர் நிர்வாகத்தில் அனைத்து நிர்வாகிகளும் கௌரவிக்கப்பட்டு சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்த அவர்களையும் கௌரவிக்கப்பட்டு அதன் பிறகு சங்கத்தினுடைய இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கின்றார். ஆகவே அவர் ஒரு சிறந்த நிர்வாகி என்பதற்கு இதுவே சான்றாகும். அலுவலக உதவியாளர்கள், அடிப்படை பணியாளர்கள், இவர்கள்தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு. ஏன் என்று சொன்னால் ஒரு அலுவலகம் இயங்க வேண்டும் என்றால் அலுவலக உதவியாளர் இருந்தால் மட்டுமே அந்த அலுவலகம் சிறப்பாக இயங்கும். அலுவலக உதவியாளர் இல்லை என்றால் அந்த அலுவலகத்தினுடைய ஒரே ஒரு கோப்புகள் கூட நகராது. ஏன் என்று சொன்னால் கோப்புகளை வைத்திருப்பவர்கள் அலுவலக உதவியாளர்களும் அடிப்படை பணியாளர்களும் தான். உயர் அதிகாரியாக இருப்பார், ஆனால் அந்த அலுவலகத்திலே அவருக்கு தேவையான கோப்புகள் எங்கே இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அந்த கோப்புகளை வருடந்தோறும் வருடம் என்கின்ற வரிசைப்படுத்தி கோப்புகளை அலுவலகத்திலே வைத்திருக்கிறார். அவர் கேட்கின்ற கோப்பு எந்த வருடம் எந்த மாதம் என்பது அலுவலக உதவியாளர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதே போன்று ஒரு அடிப்படை பணியாளர்கள் என்பவர்கள் இந்த நாட்டிலே கடைநிலை ஊழியராக செயல்படுகிறார்கள். அந்த ஊழியர்கள் இல்லை என்றாலும் இந்த நாட்டினுடைய நலன் சீர்கேடாகிவிடும். ஏனென்று சொன்னால் அவர்கள்தான் இந்த நாட்டை வளப்படுத்துகிறார்கள், அவர்கள்தான் இந்த நாட்டினுடைய நலனை பேணி காக்கிறார்கள். உயர் அதிகாரிகள் ஊதியம் அதிகமாக இருக்கும், வந்து போவதும் வருவதும் போவதுமாகத்தான் இருப்பார்கள். ஆனால் இவர்கள்தான் சரியான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு தான் ஊதியம் அதிகமாக இருக்க வேண்டும், ஆனால் இவர்களை தான் கடைநிலை ஊழியராக வைத்திருக்கிறார்கள். இவர்களுக்கு தான் வேலை அதிகம். ஆகவே இவர்கள் பணி சிறக்க இந்த சங்கத்தை வழிநடத்துகின்ற அருமையண்ணன் சண்முகம் அவர்களுக்கும், என்னுடைய ஆர்வ நண்பர் எம் நாகலிங்கம் அவர்களுக்கும், அருமை தம்பி சுரேஷ் அவர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், இந்த சங்க கூட்டம் எப்படி நடக்கிறது என்றால் பத்திரிகையாளர் வருவார்கள். அவர்கள் அந்த ஒரு கூட்டம் நடந்தால் அந்த கூட்டத்தை வெளியிலிருந்து படம் பிடித்திருப்பார்கள். ஆனால் இந்த கூட்டம் பத்திரிகையாளரும் அடிப்படை பணியாளர்களும் அலுவலக உதவியாளர்களும் இணைந்து நடத்துவது போன்று ஒரு காட்சியை இங்கே காண்கின்றோம். ஒரு நாடு சுபிட்சம் பெற வேண்டும் என்றால் அந்த நாட்டில் உள்ள பத்திரிகையாளர்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும். சிறப்பாக செயல்படுகிறார்கள் என்றால் அந்த நாடு நிச்சயமாக சுபிட்சம் பெறும். ஏனென்றால் பத்திரிகையாளர்கள் மட்டும்தான் இந்த நாட்டில் நடக்கின்ற அநியாயங்களை, குற்றச் செயல்களை, தீய செயல்களை வெளிச்சம் போட்டு மக்களுக்கு தெரிவித்து மக்களுக்கு அறிவுறுத்துகின்ற பணியை செய்கின்ற பத்திரிகையாளர். ஆகவே அந்த பத்திரிகையாளர்களும் இந்த சங்கமும் இணைந்து செயல்படுகின்ற விதம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. ஆகவே இந்த சங்கம் மிக வலிமையானதாக இந்த நாட்டிலே செயல்படும் என்பது உறுதியாக தெரிகிறது. ஏனென்று சொன்னால் ஒரு சங்கத்தை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கின்ற நிர்வாகிகள் பத்திரிகையாளரையும் இணைத்து செயல்படும் போது இவர்கள் அலுவலக ஒரு சங்கம் ஏன் ஏற்படுத்துகிறோம் என்றால் ஒரு குழுவாக நாம் சங்கமாக இருந்தால்தான் நமக்கு தேவையான நமக்கு உரிமையுடைய நமது உரிமைகளை அலுவலக அதிகாரிகளிடமோ அரசாங்கத்திடமோ கேட்டு செயல்பட்டாதான் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும்ன்றத நான் அப்பாவை ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சுக்கிட்டு தான் நான் பிரஸ் கிளப்லயும் ஒரு சங்கம் உருவாக்கணும்ன்ற நோக்கத்துல என்னோட தாட்ஸ் எல்லாருக்காட்டையும் சொன்னேன். சோ அந்த மாதிரி இந்த சங்கம்னா என்ன, அதுக்கான உழைப்புகளை எந்த அளவுக்கு கொடுக்கணும், எந்த அளவுக்கு கொடுத்தா அந்த உழைப்புக்கு எவ்வளவு பேரு நம்ம சம்பாதிக்க முடியும், பணத்தை சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, ஆளுங்களை எந்த விதத்துல சம்பாதிக்க முடியும்ன்றது அவர் ஒரு எடுத்துக்காட்டா ஒரு முன்னுதாரணமா இருக்கிறவர்.
கண்டிப்பா அப்பா தான். சோ அவரை இந்த நேரத்துல இந்த வார்த்தைகள் மூலமா என்னால முடிஞ்சதை நான் ரொம்ப பாராட்டுதலை தெரிவிச்சுக்கிறப்பா. இந்த சங்கத்துக்கும் உந்துதல் அவர் தான். இனிமே அதாவது சங்கம் நம்ம கௌரவ தலைவர் சொல்லியிருக்காரு, சங்கம் கட்டிடத்துக்கு இவங்களை தான் சீக்கிரமா கூப்பிடுவாங்கன்னு. ஆனா சங்கம் கட்டுறது அவரால் தான் முடியும். அவர் முயற்சி செஞ்சாதான் முடியும். கண்டிப்பா அந்த வார்த்தையா இல்லாம அதை முயற்சி செஞ்சு பிரஸ் கிளப் சங்கத்தை புதுசா கட்டி அதுக்கு இவங்களையும் அழைக்கணும். அதுக்கான முயற்சிகளை நம்ம கௌரவ தலைவர் எடுக்கணும். அதுக்கு எல்லாருமே நம்ம சங்கத்துல இருக்கிற உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் இனிமே வரப்போற நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் முழுமையா சப்போர்ட்டா இருப்பன்றதை நாங்க உறுதியளிக்கிறோம். நீ உங்களோட முயற்சி வெற்றி பெறணும். உங்க முயற்சி வெற்றி பெற்றா நாங்க ஜெயிப்போம். சோ வாழ்த்துக்கள். அப்பாவுக்கு